ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நாளிலும் உங்களை சந்திக்கிறது நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட நம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 26வது அதிகாரம் 25வது வசனம். இந்த வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய் என்றான். பிரியமானவர்களை, இந்த நாளிலும் கூட பாருங்க, இந்த வசனத்துல நாம் சவுல் தாவீதை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், அது மாத்திரமல்ல மென்மேலும் பலப்படுவாய் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களை, இந்த நாளிலும் கூட தேவனுடைய வார்த்தை, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட நாம் சுற்றி இருக்கிற மனிதர்கள், நம்மளுடைய நண்பர்கள், நம்மளுடைய உறவுகள், நம்மளை தோற்றவன், வியாதியஸ்தன், ஆசீர்வாதம் இழந்தவன், சபிக்கப்பட்டவன் என்று நம்மளை குறித்து சொல்லலாம், இல்ல தோல்வி அடைந்தவன் என்று கூட நம்மளை பார்த்து சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் நம்மை குறித்து, உங்களை குறித்து கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன? நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். பிரியமானவர்களே, கலங்காதீங்க, பயப்படாதீங்க. இவன் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன? நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். இரண்டாவது காரியம், நீ பெரிய காரியங்களை செய்வாய். நம் விசுவாசிக்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கும் பொழுது, நம்மளுடைய பாவமான வாழ்க்கையிலிருந்து மாறும் பொழுது, கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, கலங்காதீங்க, சிதறி போகாதீங்க, குழப்பம் அடையாதீங்க. கர்த்தர் விசுவாசித்து அவருடைய வார்த்தையின்படி நடங்க. கர்த்தர் நம்மை கொண்டு, உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். கடைசியை பார்க்கும் பொழுது சவுல் தாவீதை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், நீ மென்மேலும் பலப்படுவாய் என்று இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நாளிலும் கூட கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், நீ மென்மேலும் பலப்படுவாய் என்று. இந்த 3 வார்த்தை கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், நீ மென்மேலும் பலப்படுவாய் என்று அவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற வேண்டும் என்றால், நம்முடைய பாவமான வாழ்க்கையிலிருந்து நாம் மாற வேண்டும். நம்முடைய வார்த்தை, நாம் பேசினா, நம் நடக்கிற நாம் செய்கிற ஒவ்வொரு செயலும் கிறிஸ்துவுக்கு பிரியமாய் இருக்கும் பொழுது, அவருடைய வார்த்தையை தியானித்து அதன்படி நடக்கும் பொழுது, கர்த்தர் இந்த ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில் அவர் தர வல்லவராயிருக்கிறார். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட உங்களுடைய வார்த்தைக்காக நன்றி. உங்களுடைய வார்த்தை சொல்லுகிறது போல ஆண்டவரே, நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நாங்கள் பெரிய காரியங்களை செய்ய போகிறோம் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நாங்கள் மென்மேலும் பலப்பட போகிறோம் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் எங்களோடு இருக்கிறதற்காக நன்றி. பலப்படுத்துங்க, வழி நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லாமே இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தை உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாய் இருந்திருக்கும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். மீண்டுமாக இன்னொரு வீடியோ மூலமாய் உங்களை பார்ப்பது நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். God bless you and be blessed.